ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து இஞ்சி, அப்புறம் சேப்பங்கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு இது 3 நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இஞ்சியில் வந்து இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இஞ்சி வச்சுருக்கோன்னு தெரியல. இது வந்து படிக்கட்டு ஓரமாக நான் வந்து ஒரு தடவை ஒரு சின்ன துண்டு வச்சுருந்தேன். சரியாக சுத்தமாக பராமரிப்பே கிடையாது. அதுக்கு தண்ணி கூட சரியாக ஊற்றுறது கிடையாது. எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கு தெரியல. பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அந்தளவு சரியாக வைக்கலைங்க. இதில் போன டைம் நான் போட்டிருக்கும்போது இஞ்சி நிறையா வச்சுது, ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கேன். இந்த டைம் சரியாக வைக்கல இதில், ஏன்னா சரியான பராமரிப்பு இல்லை. தண்ணி கூட ஊற்ற மறந்துட்டோம், அது ஓரமாக இருந்தது. இவ்வளோ தான் வந்திருக்கு. நான் இதை மறுபடியும் நான் மூடி வச்சுருவேன். வேறு ஒரு பேக்கில், பெரிய பேக்கில் நம்ம மூடிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சின்ன பேக்கில் தான் வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கும் மேலே அப்படி செவத்தோரமாக வச்சுட்டாங்க. இதுக்கும் ரொம்ப பராமரிப்பு கிடையாது. இது வந்து ஒரு 8 மாதம் ஆகும். அதுமாதிரி இஞ்சியுமே பார்த்திங்கன்னா 8 மாதம் ஆகும் அது பெருத்து வர்றதுக்கு. இப்போ கருணக்கிழங்கு வச்சு 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அது மறுபடியுமே முளைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால இப்போ எடுத்துட்டு பாருங்கள், முளைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்து மறுபடியும் இன்னொரு பேக்கில் வச்சோம்னா நல்லா வரும். கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க இருந்துச்சு. இந்த முளைச்சி வந்ததெல்லாம் நம்ம வந்து எடுத்து வேறு ஒரு பேக்கில் கொண்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ கிட்டே இருக்கும். அடுத்து வந்து நம்ம சேப்பங்கிழங்கு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வந்து இந்த ட்ரேயில் வச்சுருந்தேன், தக்காளி ட்ரேயில். அதில் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிடணும். இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க வளர்க்குறது. அது வந்து ஒரு 4 மாதத்துல 3 மாதத்துல 4 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். அங்கே பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு அவ்வளோ இருக்குது பாருங்கள், பேக்கெட்டில் அவ்வளோதான் இருக்குது. வந்து நம்ம சேப்பங்கிழங்கு எடுக்கலாம், எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி. சேப்பங்கிழங்கு நல்லா குத்து குத்தாக வச்சுருக்கு பாருங்கள். கொஞ்சம் லேட்டானதுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு கிளை வந்து வளரவே ஆரம்பிச்சிருச்சு, செடி வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே இது வந்து வளர்ந்து வந்துடும். அறுவடை பண்ணிடலாம். கடையில் வாங்குகிற ஒரு சின்ன ஒரு கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா ஒன் வீக்கில் நம்மளுக்கு வந்து நல்லா முளைவிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு ப்ரோ பேக்கில் வந்து 15x15 ப்ரோ பேக்கில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஒரு 3 மாதத்துக்கு பிறகு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி வளர்ந்து வந்துச்சு பாருங்கள் செடியை. இதெல்லாம் நம்ம இன்னொரு பேக்கில் எடுத்து வைக்கலாம், இன்னொரு 2 பேக்கில் எடுத்து வைக்கலாங்க. போன டைம் நான் வந்து ஒரு 1 கிலோக்கு மேலேயே நான் வந்து அறுவடை பண்ணேங்க சேப்பங்கிழங்கு. ஒரு 2 பேக்கில் இருக்கேன். இதெல்லாம் இப்போ நல்லா கழுவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து கழுவியாச்சு. இது வந்து கருணக்கிழங்கு. இது ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. அதுக்கு மேலேயே நம்ம வந்து சேப்பங்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு மண் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு போட்டுருக்கேன். அதுலேயே இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு மேலேயே இருக்கும். சேப்பங்கிழங்கே இருக்குங்க, ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும், 1.25 கிலோ மேலே இருக்கும். இப்போ முளைச்சி வந்தது மட்டும் நம்ம எடுத்து அந்த கிழங்கெல்லாம் உடச்சி எடுத்துட்டு நம்ம அதை நட்டு வைக்கலாம். இப்போ இந்த மண் கலவையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கருணக்கிழங்கோட அந்த முளைச்சி வந்த கிழங்கு எடுத்து வைக்கிறேன். இதில் வந்து கருணக்கிழங்கு வைக்கிறேன். அந்த கருணக்கிழங்கு வந்த மண்ணில் வந்து நான் சேப்பங்கிழங்கு வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பயிர் பண்ணும்போது தான் நல்லா நம்மளுக்கு நிறைய அறுவடை கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன் இன்னொரு பேக்கில். இது வந்து இஞ்சி இருந்த பேகு, இதில் வந்து ஒரு சேப்பங்கிழங்கு வச்சுட்டேன். நம்ம மண் கலவை பண்ணும்போது நல்லா மண் கலவை பண்ணிடணும். அதில் தேவையான உரங்கள்லாம் கொடுத்துடணும். ஆட்டு உரம் இருந்தால் ஆட்டு உரம், மண்புழு உரம் கொஞ்சம், அப்புறம் வீட்டு காய்கறி வேஸ்ட் அதெல்லாம் சேர்த்து நம்ம கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.